இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மீது மிக மோசமான தாக்குதல். அமெரிக்கா வெளியிட்ட அதிர்ச்சி காணொளி. இன்று அதிகாலை 5:08 அளவில் இலங்கையின் காலி கடற்பரப்பிற்கு கொஞ்சம் 40 கிலோமீட்டர் ஒரு தொலைவில் ஈரானுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று இலங்கை அரசாங்கத்திடம் உதவி கோரியிருந்தது. இலங்கையின் கடற்பரப்பு அது சரியா உண்மையான தகவலா என்று உறுதிப்படுத்தி அந்த இடத்திற்கு 2 கப்பல்கள் மற்றும் இலங்கைக்கு சொந்தமான விமானப்படையினுடைய ஹெலிகாப்டருடன் சென்று அங்கு இருந்தவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதில் மொத்தமாக 180 பேர் பயணித்தார்கள் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்ட நிலையில் 40 பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த இடத்துல, அதாவது காலி கடற்பரப்புக்கு 40 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஒரு கடற்பரப்பு இடத்துல உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இலங்கை பரப்பிலும் சரி மற்ற ஊடகங்களிலும் சரி இது கப்பல் எதற்காக வந்தது, இது ஒரு தாக்குதலுக்கு உட்பட்ட கப்பலா இல்லாட்டி ஒரு பழுதடைந்த கப்பலா என்றதுக்கான விடை கிடைக்கப்பெறவில்லை. அதுக்கு பிறகு ராய்ட்டர்ஸ் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் கூறியிருந்தது இது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டதாக இந்த கப்பல் காணப்படுவதாகவும் அதனால தான் இது இந்த இடத்துல ஒதுங்கி இருக்கு என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு சற்று முன் தற்போது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டதை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹேஷத் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் தற்போது நடைபெற்று வரும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதாவது 2வது உலக போருக்கு பிறகு போர்க்கப்பல் ஒன்று நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தாக்கி மூழ்கடித்தது இதுதான் முதலாவது சந்தர்ப்பம் என்றும் அவர் சொல்லியிருக்கார். முன்னதாக இலங்கை கடல் எல்லைக்கு அப்பால் நீரில் மூழ்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த கப்பலில் இருந்து 32 பேர் மீட்கப்பட்டு கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. என்ற மாதிரி ஊடகங்களையும் தாண்டி தற்போது ஈரானிய போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்பதை அமெரிக்கா தரப்பிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.